ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம ஹாஃப் கொஸ்டின் பேப்பர் ரிவைஸ் பண்ணிட்டு இருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ 23rd கொஸ்டின் பார்க்குறோம். ஆல்ரெடி 22 வரைக்கும் நம்ம ப்ரீவியஸ் ஷார்ட்ஸ் வீடியோல சால்வ் பண்ணிருக்கோம். செக் அவுட் பண்ணுங்க. ப்ரூவ் தட் ஸ்கொயர் ரூட்குள்ள 1 plus cos θ divided by 1 minus cos θ equal to cosecant θ plus cot θ. நம்ம இதை எடுத்து இந்த ரைட் சைட கொண்டு வரணும். அது பேர் தான் ப்ரூவிங். அப்ப ப்ரூவ் பண்ணலாமா? நான் கொஸ்டின் எழுதுறேன். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 plus cos θ by 1 minus cos θ இதோட ஈக்குவல் டு cosecant θ plus cot θ கொண்டு வரணும். நம்ம லெஃப்ட் சைடு எடுத்துக்கலாம். லெஃப்ட் சைடு வேல்யூ இஸ் 1 plus cos θ 1 minus cos θ. இந்த மாதிரி சிம்பிளிஃபிகேஷன் ப்ரூவிங் கேட்டாலே நியூமரேட்டர் டினாமினேட்டர் இருந்தாலே நம்ம இந்த கான்ஜுகேட் மெத்தட் தான் எடுக்கணும். கான்ஜுகேட்னா அந்த டினாமினேட்டர்ல என்ன டேர்ம் இருக்கோ அதே டேர்ம் யூஸ் பண்ணுவோம். ஆனா சைனை மட்டும் மாத்திரணும். இங்க மைனஸ் இருக்கு அதனால நான் பிளஸ் போட்டேன். இந்த மாதிரி சைனை மட்டும் மாத்தணும். மாத்தினா என்ன வரும்? கீழே இது a minus b a plus b மாதிரி இருக்கு. அப்ப டினாமினேட்டர் என்னதாயிடும்? a minus b into a plus b a square minus b square. அப்போ a square யாரு? 1 square minus b square யாரு? cos. ஓகே, மேல 1 plus cos θ 1 plus cos θ ரெண்டு 2 டைம்ஸ் இருக்கு ஒரே டேர்ம். அப்போ அதை நம்ம இப்படி ஸ்கொயர்னு போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் ஸ்டெப் 1 plus cos θ ஹோல் ஸ்கொயர் இங்க பாருங்க 1 ஸ்கொயர் மைனஸ் cos ஸ்கொயர் θ. இதை பார்த்தா ஏதோ ஒரு ஐடென்டிட்டி மாதிரி ஞாபகம் வருதா? sin ஸ்கொயர் θ plus cos ஸ்கொயர் θ ஈக்குவல் டு 1 நமக்கு தெரியும். இப்போ நம்ம கிட்ட என்ன இருக்கு? 1 minus cos ஸ்கொயர் θ. அப்போ sin ஸ்கொயர் θ வாங்கிட்டு வச்சுட்டு 1 minus cos ஸ்கொயர் θ 1 minus cos ஸ்கொயர் θ பதில் என்ன எழுதிக்கலாம்? sin ஸ்கொயர் θ 1 ஸ்கொயர்னா 1 தான். அப்போ 1 minus cos ஸ்கொயருக்கு பதில் நம்மளால sin ஸ்கொயர் எழுத முடியும். அதனால நம்ம sin ஸ்கொயர் θன்னு எழுதிக்கிறோம். இப்போ ஸ்கொயர் ரூட் எடுப்போம். நியூமரேட்டர்ல இந்த ஸ்கொயர் ரூட் கேன்சல் ஆகும். டினாமினேட்டர்ல இந்த ஸ்கொயர் அந்த ஸ்கொயர் ரூட் கேன்சல் ஆகும். அப்போ மீனிங் என்னது? 1 plus cos θ by sin θ. நம்ம என்ன கொண்டு வரணும்? கொசிக்கன் கொண்டு வரணும். கண்டிப்பா கொண்டு வந்துடலாம். இப்போ இந்த டினாமினேட்டர் ரெண்டு டேர்முக்கும் காமன். அப்போ நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி எழுதுவோம். 1 by sin θ plus cos θ by sin θ. 1 by sin θ பதில் நம்மளால என்ன எழுத முடியும்? cosecant θ. அதே மாதிரி cos by sin cot θ. இதுதான் நம்ம ப்ரூவ் பண்ணணுமா? அப்போ நமக்கு லெஃப்ட்டை எடுத்து ரைட் கொண்டு வர முடிஞ்சா இட் இஸ் ப்ரூவ்டு அப்படின்னு நம்ம எழுதிடலாம். தட்ஸ் ஆல். நான் எக்ஸ்பிளைன் பண்றதுல